Dear students, in 12th Mathematics, Chapter 4, Inverse Trigonometry Functions, நம்ம இப்போ domain and range of the trigonometry function discuss பண்ண போகிறோம். So trigonometry functions, sin x, cos x, tan x, cosine x, secant x, and cot x. So domain of sin x and cos x என்னன்னு பார்த்தீங்கன்னா are all real numbers. And tan xல வந்து pi by 2 வரக்கூடாது, because tan pi by 2 infinity, except pi by 2 all 2n plus 1. நிறைய இடத்துல அந்த வேல்யூ pi by 2 வரும், pi by 2, 3 pi by 2, 5 pi by 2, அந்த இடத்துல எல்லாமே அது இன்ஃபினிட்டி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ரியல் நம்பர்ஸில் எக்ஸப்ட் தோஸ் வேல்யூஸ் நம்ம tan x, அதே தான் கொசிகன் எக்ஸில் வந்து n pi, இன் சீக்கண்ட் எக்ஸ் 2n plus 1 pi by 2 அந்த வேல்யூ தவிர்த்து. அதே போல் காட் எக்ஸ்லையும் n pi, ஏன்னா ரெசிப்ரோக்கல் வேல்யூஸ் எல்லாமே அப்படியே வரும். ஸோ ஏன்னா காஸ் pi by 2 0, அது ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது நம்மளுக்கு இன்ஃபினிட்டியாக மாறிடும். அதனால தான் சீக்கண்டில் அந்த pi by 2 இன்க்ளூட் பண்ணல. அதே போல் sin 0 0, அதனால தான் கொசிகனில் அந்த வேல்யூவை நம்ம இன்க்ளூட் பண்ணல. tan pi by 2 எடுத்திருக்கோம். ஸோ அதோட ரெசிப்ரோக்கல் வந்து இன்ஃபினிட்டி, 1/∞ வந்து 0 ஆகிடும். ஸோ காட் 0 வந்து 0 ஆகிடும். ஸோ அதனால் அந்த இடத்துல n pi வரக்கூடாதுன்னு எடுத்திருக்கோம். ஸோ ரேஞ்ச் பார்த்திங்கன்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் -1 to 1. ஸோ சைன் கர்வ் பார்த்திங்கன்னா -1 + 1 தான் வேல்யூஸ் இருக்கும். அதே போல் காஸ் எக்ஸ்லேயும் அப்படி தான். tan x வந்து ஆல் பாசிபிள் ரியல் நம்பர்ஸ். கொசிகன் வந்து எக்ஸப்ட் -1 and 1 ரியல் நம்பரில், அண்ட் சீக்கன்லேயும் எக்ஸப்ட் -1, காட் எக்ஸ் வந்து ஆல் ரியல் நம்பர்ஸ். ஆம்ப்ளிடியூட் அண்ட் பீரியட் ஆஃப் ஏ கிராஃப் என்ன அப்படின்னா, ஆம்ப்ளிடியூட் இஸ் த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் ஆஃப் த கிராஃப் ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ ஒரு கர்வு அப்படி இருக்குன்னா எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து அடையக்கூடிய மேக்ஸிமம் ஹைட் என்ன அப்படின்றது தான் ஆம்ப்ளிடியூடு. ஸோ அது பார்த்துக்கலாம். அதே போல் பீரியட் அப்படின்னா அது இடைவெளி என்னன்னு கண்டுபிடிக்கும். அந்த கிராஃபு இந்த டோட்டல் இன்டர்வல்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் பீரியட் ஆஃப் ஏ கிராஃப், பீரியட் ஆஃப் ஏ கிராஃப்னு சொல்லுவாங்க. ஸோ ஆம்ப்ளிடியூட் அண்ட் பீரியட் ஆஃப் ஏ கிராஃப். சைன் ஃபங்க்ஷன் அண்ட் இன்வெர்ஸ் ஆஃப் சைன் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். ஃப்ரம் த டெஃபினேஷன் 4.3 சைன் இன்வெர்ஸோட டொமைன் என்னன்னு பார்க்குறோம். -1, அதாவது சைன் எக்ஸோட ரேஞ்சு தான் இங்கே டொமைனாக மாறிடும். சைன் எக்ஸோட டொமைன் தான் இங்கே சைன் இன்வெர்ஸில் ரேஞ்சாக மாறிடும். ஸோ -1 to 1 டிஃபைன் சைன் இன்வெர்ஸ் ஆக்ஸ் யூனிக் நம்பர் y in -pi by 2, +pi by 2. ஸோ அது கொடுத்துருக்காங்க. ஸோ டொமைன் என்ன, ரேஞ்ச் என்ன. ஸோ டொமைன் வந்து -1, 1, ரேஞ்ச் வந்து -pi by 2, +pi by 2. ஸோ அதே போல் அதோட கர்வ் பார்க்கலாம். ஸோ சைன் எக்ஸ் கர்வ் எப்படி இருக்கும், இதோட இன்வெர்ஸ் வந்து அப்படியே இந்த கர்வை திருப்பி போட்ட மாதிரி இருக்கணும். ஸோ இந்த கர்வ் வந்து ஆக்சுவலி இப்படி இருக்கும். இதுலேருந்து தான் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த கர்வை தான் இப்படி வரைஞ்சி காமிச்சிருக்காங்க. ஸோ உங்கள் ஹாரிசாண்டலாக காமிச்சிருக்காங்க இந்த ஆர்க்கு. ஸோ இப்படி வரும் அது. ஸோ இதை பாதியை மட்டும் அந்த ஒரு ஆர்க் மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. இதே கர்வ் வந்து அப்படியே ரிவர்ஸாக வந்ததுன்னா, ஸோ இப்படி இருந்து இப்படி போச்சுன்னா அந்த கர்வு, அது இப்படி மாறுச்சுன்னா இப்படிருந்து இப்படி போச்சுன்னா அது சைன் இன்வெர்ஸ். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட். இந்த டயக்ராம் எழுதி இந்த டயக்ராமை எழுத முடியாது, இந்த டயக்ராமை வரைஞ்சி இதுக்கு டொமைன் ரேஞ்ச் எழுதி வச்சாலே, ரெண்டுத்துக்கும் டொமைன் ரேஞ்ச் எழுதி வச்சாலே 5 மார்க்ஸ் கொஸ்டின். லாஸ்ட் இயர் போர்டு எக்ஸாம் கூட கேட்டிருக்காங்க, ஆஃப்லியில் கூட இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ட்ரா த சைன் அண்ட் சைன் இன்வெர்ஸ் கர்வ் அண்ட் ரைட் டவுன் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் த சைன் அண்ட் சைன் இன்வெர்ஸ் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 5 மார்க்ஸில் வந்தால் ரொம்ப ஈஸி. வித்தின் ஒரு 2 minutes 3 minutesல இந்த 5 மார்க்ஸ் நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். அதே போல் கொசைன் ஃபங்க்ஷன் அண்ட் இன்வெர்ஸ் கொசைன் ஃபங்க்ஷன். காஸ் தான் கொசைன் சொல்கிறாங்க. ஸோ -1 to 1 தான் அதோட காசோட ரேஞ்சு. பட் இங்கே வந்து அது டொமைனாக மாறிடும். இங்கே வந்து 0, pi. ஸோ நாட் -pi by 2, +pi by 2, 0, pi. அதுதான் வந்து காஸ் இன்வெர்ஸோட ரேஞ்சு. ஸோ காஸ் இன்வெர்ஸோட டொமைனு -1, 1. ஸோ காஸ் இன்வெர்ஸோட ரேஞ்ச் வந்து 0, pi, க்ளோஸ்ட் இன்டர்வல். ஸோ இந்த கர்வ் பார்த்திங்கன்னா 1ல் ஸ்டார்ட் ஆகும் ஆக்சுவலி. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1லேருந்து மேலேருந்து வரும். ஸோ இதில் இந்த ஆர்க் மட்டும் தான் வரைஞ்சிருக்காங்க. அதை அப்படியே திருப்பி ரிவர்ஸாக வரைஞ்சிங்கன்னா காஸ் இன்வெர்ஸ் எக்ஸ். ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசத்தை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கர்வ் வந்து இப்படி இருக்கும். 1 ஹையஸ்ட் வேல்யூ, 0ல் காஸ் 0ல் 1. ஸோ இந்த இடத்துல ஹையஸ்ட் வேல்யூ வரும், அப்படியே இப்படி போகும். ஸோ அதை தான் அப்படியே இந்த ஆர்க் மட்டும், ஒரு ஆர்க் மட்டும் எடுத்து வரைஞ்சி காமிச்சிருக்காங்க. தட் இஸ் காஸ் இன்வெர்ஸ் கர்வ். டிஃப்ரெண்ட் பிட்வீன் காஸ் அண்ட் காஸ் இன்வெர்ஸ் கர்வ் கூட கேட்கலாம். சைனுக்கு 5 மார்க்ஸ் கேட்ட மாதிரி காசு கூட கேட்கலாம். ஸோ அங்கேயே ரேஞ்சு டொமைன் எழுதி வச்சிங்கன்னா 5 மார்க்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. and tangent and cotangent. This is tan x function.
இது வந்து 0 to பை ஏன் சொன்னாங்கன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் பையில் தான் அது வேல்யூஸ் வரும். ஸோ tan பை 0, அதே போல் 2 பை 3 பை எல்லாமே 0. இன்ஃபினிட்டியில் வந்து இங்கே ஒரு அசிம்டோட்ஸ் வரும். அது என்னென்னா அது வந்து டச்சே ஆகாது. tan பை பை 2ல் அதோட வேல்யூ இன்ஃபினிட்டி. அதனால தான் அந்த இடத்துல ஒரு லைன் போட்டு அந்த கர்வ் அது டச்சே ஆகாது. தமிழில் வந்து அது தொலைத்தொடுகோடுன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் வந்து அசிம்டோட்ஸ்னு சொல்லுவாங்க. கடைசி வரைக்கும் அந்த கர்வ் போகிற வரைக்கும் அது போயிட்டே இருக்கும், டச் ஆகும். தொலைத்தொடுகோடு இங்கிலீஷில் அசிம்டோட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அந்த லைன். ஸோ இந்த கர்வை தொடுற லைன் கடைசி வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஸோ இது tan x-ஓட கர்வு. tan பை பை 2, 3 பை பை 2, மைனஸ் பை பை 2, மைனஸ் 3 பை பை 2 அது மாதிரி போயிட்டே இருக்கும். அந்த இடத்துலலாம் அது இன்ஃபினிட்டி, அதனால தான் அங்கே ஒரு லைன் போட்டு அந்த கர்வை தொடாமல் வரைஞ்சிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு மைனஸ் பை பை 2 டு ப்ளஸ் பை பை 2 நடுவில் 0 மட்டும் எடுத்து அதை அப்படியே ரெசிப்ரோக்கல். இப்போ வந்து இது வெர்டிக்கலாக இருக்குது, இது அப்படியே வந்து ஹாரிசாண்டலாக மாற்றினோன்னா tan இன்வர்ஸ் வந்துடும். ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ அதே போல் தான் மைனஸ் பை பை 2 ப்ளஸ் பை பை 2 பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் வந்துச்சு. ஸோ இங்கே இந்த பக்கம் இருக்கிற 2468 மைனஸ் 2468 வந்து உங்களுக்கு ஹாரிசாண்டலாக மாறிடுச்சு. ஸோ அதுக்கான பாயிண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த கர்வ் வரைஞ்சி வச்சிங்கன்னா கூட ரொம்ப சிம்பிள், ரொம்ப பக்காவாக அந்த பாயிண்ட் போடணும்னு கிடையாது. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் லைன் போட்டு வரைஞ்சி வச்சிங்கனாலே உங்களுக்கு 5 மார்க்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த கர்வ் இதோட ரேஞ்சு டொமைனு அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே போல் த நோட் கொடுத்துருக்காங்க என்னென்ன பாயிண்ட். த இன்வர்ஸ் ஆஃப் டேஞ்சன்ட் ஃபங்க்ஷன் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் அண்ட் கண்டினியூஸ். ஸோ ஏன்னா இது வந்து தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கும். இட் இஸ் இன்க்ரீஸிங் கர்வ். ஸோ அண்ட் கண்டினியூஸ், எங்கேயும் எந்த பாயிண்ட்லேயும் ஸ்டக் ஆகாது இந்த பாயிண்ட்டை தவிர. ஸோ இது அப்படியே கண்டினியூஸ் கர்வ்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து த கிராஃப் ஆஃப் tan இன்வர்ஸ் எக்ஸ் பாசிஸ் த்ரூ த ஆரிஜின். எஸ், tan இன்வர்ஸ் எக்ஸ் பாசிங் த்ரூ த ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகுது. த கிராஃப் இஸ் சிமெட்ரிக்கல் with respect to the origin and hence y equal to tan inverse x is the odd function. ஏன்னா tan of minus theta is minus tan theta, இது ஆட் ஃபங்க்ஷன் தான். அதே போல் tan இன்வர்ஸும் ஆட் ஃபங்க்ஷன் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ கொசிகன் அண்ட் இன்வர்ஸ் கொசிகன் பார்க்க போகிறோம். ஸோ அதோட ரேஞ்சு டொமைன் எல்லாமே. இது வந்து கொசிகன் கர்வ். இதுக்கு முன்னாடி வேணால் நீங்கள் சைனு காசு டேன்லாம் வந்து 11th பார்த்துருப்பீங்க. கொசிகன்லாம் இப்போ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இது கொசிகன் கர்வ். ஸோ இதிலேருந்து ஒரே ஒரு பார்ட் மட்டும் எடுத்துகிட்டு ஒரு ஆர்க் மட்டும் எடுத்து போட்டிருக்காங்க. ஏன்னா இது வந்து சைன் 0, சைன் 0ல் 0, சைன் பை பை 2 1. ஸோ அந்த 0ல் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த 2 பாயிண்ட்டுக்குள்ளே எடுத்துக்கிட்டாங்க. மைனஸ் பை பை 2 to ப்ளஸ் பை பை 2. சைன் பை பை 2 அது ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா கொசிகன் பை பை 2 தட் இஸ் 1. சைன் ஆஃப் மைனஸ் பை பை 2 தட் இஸ் மைனஸ் சைன் பை பை 2 அது ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா மைனஸ் கொசிகன் பை பை 2 அது மைனஸ் 1. அதனால தான் இந்த இடத்துல மைனஸ் பை பை 2 இங்கே ப்ளஸ் பை பை 2. அப்போ ஒய்யோட வேல்யூ 1 இருக்கும். அதுக்குள்ளே இந்த கர்வை செக் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இதான் அந்த கர்வ். ஸோ இந்த ஆர்க் ஃபுல் ஆர்க் போடாமல் ஜஸ்ட் இந்த இடம் மட்டும் வரைஞ்சி காமிச்சிருக்காங்க. ஸோ அதே போல் அதை அப்படியே ரிவர்ஸாக மாற்றி வரைஞ்சோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா கொசிகன் இன்வர்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த கர்வை அப்படியே மாற்றிக்கணும். ஸோ இது வந்து அப்படியே ஹாரிசாண்டலாக மாறிடும். வெர்டிக்கலாக இருக்கிறது ஹாரிசாண்டலாக மாறிடும், ஹாரிசாண்டலாக இருக்கிறது வெர்டிக்கலாகிடும். ஸோ இது வந்து அப்போர்ட் மேலே வந்துடும், இது கீழே வந்துடும். ஸோ அந்த கர்வ் வரைஞ்சி காமிச்சிருக்காங்க. தட் இஸ் கொசிகன் இன்வர்ஸ். ஸோ பை பை 2 ஒய் வந்து முதல்ல எக்ஸ் பை பை 2 மைனஸ் பை பை 2 இருந்தது. ஒய் வந்து 1 மைனஸ் 1 இருந்தது. இப்போ வந்து அப்படியே உல்ட்டாவாக மாறிடும். எக்ஸ் வந்து 1 மைனஸ் 1 இருக்கும், ஒய் வந்து மைனஸ் பை பை 2 ப்ளஸ் பை பை 2 மாறிடும். ஸோ இதோட ரேஞ்சு டொமைனு என்னன்றதை நம்ம ஆல்ரெடி முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்துக்கோங்க. ஏன்னா கொசிகன் எக்ஸ் படிச்சிங்கனாலே போதும். அதை அப்படியே மாற்றி எழுதுனா டொமைன் பிகம் ரேஞ்சு, ரேஞ்ச் பிகம் டொமைனு, அதான் கொசிகன் இன்வர்ஸ் எக்ஸ் கிடைக்கும். அடுத்து சீக்கண்டோட கர்வ் இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ சீக்கண்டோட கர்வ் என்னன்றதை பார்த்துருக்கீங்க. ஸோ காசோட ரெசிப்ரோக்கல். ஸோ எக்ஸப்ட் பை பை 2, ஏன்னா பை பை 2 இருக்கக்கூடாது. பை பை 2 வந்ததுன்னா காஸ் பை பை 2 0, 1 பை காஸ் பை பை 2, சீக்கன் பை பை 2 இன்ஃபினிட்டியாக மாறிடும். அதனால் அந்த பை பை 2 இல்லாமல் வேல்யூஸ் எல்லாமே எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த கர்வில் வந்து ஸோ 0,1 அதை மார்க் பண்ணியிருக்காங்க. 0,1. அடுத்து பையில் 0, ஆக்சுவலி காஸ் பை வந்து -1, அதனால் கீழே வந்திருக்கு. அடுத்து 2 பையில் வந்து +1 அபோவில் போயிருக்கு. அண்ட் 3 பையில் வந்து -1 கீழே வந்திருக்கு. அதே போல் இந்த பக்கம் காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா காஸ் பை வந்து -1 தான் வரும். ப்ளஸ் பைலையும் -1, மைனஸ் பைலையும் -1, மைனஸ் 2 பைலையும் +1, ப்ளஸ் 2 பைலையும். அதனால் எல்லாமே 1க்கு மேலே தான். ஸோ 1, ஏன்னா 0 to 1 அதான் வந்து அதோட 0,π 0 to 1. ஸோ இந்த இடத்துல இருந்தால் நிற்கவங்க கர்வ் வரையணும். அதே போல் -1 அதுக்குள்ளே வரைஞ்சிருக்காங்க. இப்போ இதில் ஒரு பார்ட் மட்டும் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த நடுவில் இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு ஸோ அந்த ஆர்ச் போட்டு காமிச்சிருக்காங்க. சீக்கண்ட் 1க்கு மேலே. ஸோ 1 இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா -1 இந்த கர்வ் எடுத்துகிட்டு
இதை அப்படியே கொஞ்சம் மாற்றிட்டிங்கன்னா ஹாரிசாண்டல் டு வெர்டிக்கல், வெர்டிக்கல் டு ஹாரிசாண்டல் மாற்றிங்கன்னா உங்களுக்கு சீக்கண்ட் இன்வர்ஸ் வந்துடும். ஸோ எப்போ -1 பார்த்தீங்கன்னா காஸ் ஆஃப் -π, அதாவது சீக்கண்ட் ஆஃப் -πன்னு வரும். அதே போல் சீக்கண்ட் பை. ஸோ அதுதான் இங்கே மாற்றி காமிச்சிருக்காங்க. π/2ல் ஒரு அசிம்ப்டோச் வரும். ஏன்னா π/2ல் ஒரு அசிம்ப்டோச், ஏன்னா cos π/2 0, சீக்கண்ட் π/2ன்னு வரும்போது இன்ஃபினிட்டியாக மாறும். அதனால் இங்கே ஒரு அசிம்ப்டோச் வரும். அதான் வரைஞ்சி காமிச்சிருக்காங்க. இது இந்த கர்வ் போகிற வரைக்கும் கடைசி வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். அதான் தொலைத்தொடுகோடுன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ திஸ் இஸ் அ டயக்ராம் ஃபார் சீக்கண்ட் எக்ஸ் அண்ட் சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ். இது எல்லாமே உங்கள் புக்கில் இருக்குது. நான் தனித்தனியாக எடுத்து க்ராப் பண்ணி உங்களுக்காக இதை செட் பண்ணியிருக்கேன். உங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஈஸியாக ட்ரா பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக ட்ரா பண்ணாலும் போதும். இது வரையும் போது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், 2 ஆர்க்கு. ஸோ இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று. அதே போல் முக்கியமாக அந்த அசிம்ப்டோஸை போட்டு காட்டணும் நீங்கள். ஸோ என்னன்றது. ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் கொடுத்துருக்காங்க. π/2 வரக்கூடாது. ஆனால் தான் π/2ல் கர்வ் வராது, டச் ஆகாது எங்கேயுமே. இப்போ லாஸ்ட்டாக வந்து கோடான்ஜென்ட். இப்போ வந்து காசு பார்த்தீங்கன்னா டேன் பார்த்தீங்கன்னா அதை காட் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், டேன் ஃபங்க்ஷனு. ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வரைஞ்சிங்கன்னா அது வந்து என்ன அப்படின்னா அதுதான் வந்து காட் ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து காட்டோட கர்வ் அப்படியே தான் இருக்கும். ஸோ இதுலேயும் π/2ல் வராது. பிகாஸ் என்னென்னா காட் π/2, டேன் π/2 வந்து இன்ஃபினிட்டி. அதை ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா காட் π/2 0. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பையில் வரும் இந்த வேல்யூஸ் எல்லாமே. எங்கே உங்களுக்கு வந்து அசிம்ப்டோச் வரும்னா π, 2π, 3π எல்லாம். பிகாஸ் tan 0 0, அதை tan π 0, tan 2π 0, tan 3π 0. அதை ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது காட் 0 0. அப்போ 1/0ன்னு வந்துடும். 1/0 காட் 0 இன்ஃபினிட்டி, காட் பை 1/0 தட் இஸ் இன்ஃபினிட்டி. அதனால தான் பார்த்தீங்கன்னா π, 2π, 3π அண்டு 0லேயும் 0 ஆரிஜினும் ஒரு அசிம்ப்டோச் தான். அந்த -π, -2π, -3π எல்லாத்துலேயும் அந்த லைன் போட்டிருக்காங்க. தட் இஸ் கால்டு அசிம்ப்டோச். அந்த இடத்துலலாம் அந்த கர்வ் வந்து டச் ஆகாது. ஸோ ஏன்னா அங்கெல்லாம் வந்து அசிம்ப்டோச் இருக்குது. பிகாஸ் அங்கெல்லாம் வந்து அது இன்ஃபினிட்டி ஆகும். அதனால் அது வரைக்கும் அந்த கர்வை எக்ஸ்டெண்ட் பண்ணியும் நீங்கள் வரைஞ்சிங்க. ஸோ இதுலேருந்து சிம்பிளாக ஒரே ஒரு கர்வ் மட்டும் எடுத்துக்கோங்க. 0 to π மட்டும் எடுத்துக்கோங்க. இடையில π/2. ஏன்னா காட் π/2 0, அதனால தான் π/2, 0 இஸ் அ பாயிண்ட் π/2. இதை அப்படியே உல்ட்டாவாக வரைய வேண்டியதான். ஸோ அப்படியே இந்த கர்வ் மேலே கீழே மாறிடும். தட் இஸ் காட் இன்வர்ஸ் எக்ஸ். ஸோ 0 to π/2, எக்ஸ் ஆக்சிஸ் டு ஒய் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் டு எக்ஸ் ஆக்சிஸ் மாறிடும். ஸோ திஸ் இஸ் காட் இன்வர்ஸ் எக்ஸ். இப்போ லாஸ்ட்டாக நம்ம பிரின்சிபல் வேல்யூன்றது என்னென்னு ஆல்ரெடி நீங்கள் 11லேயே படிச்சிருப்பீங்க. முதன்மை மதிப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சர்க்கிள் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ட்ரிக்னாமெட்ரி ஃபுல்லாகவே பார்த்தோம். ரொட்டேஷன் அபவுட் ஆன்டி கிளாக் வைஸ் இஸ் பாசிட்டிவ் தீட்டா, ரொட்டேஷன் அபவுட் கிளாக் வைஸ் இஸ் கால்டு நெகட்டிவ் தீட்டா. ஸோ இதை பார்த்துருப்போம். அதில் தான் குவாட்ரன்ஸ் வரும். ஃபஸ்ட் குவாட்ரன், செகண்ட் குவாட்ரன், தேர்ட் குவாட்ரன், ஃபோர்த் குவாட்ரன். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இது வந்து 1,0, இது 0,1, இது -1,0, இது 0,-1. இதுக்குள்ளே தான் வேல்யூஸ் இருக்குது. ஸோ இங்கே நிறையா வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரே வேல்யூ ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா காஸ் 30 டிகிரி √3/2 வந்தால் திருப்பி ஒரு இடத்துல அதே வேல்யூ √3/2 வரும். ஆனால் பட் ஆங்கிள் மாறும். ஸோ 30க்கு பதிலாக அது 150 இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அதில் ஃபஸ்ட்டு எந்த வேல்யூ, இப்போ எப்போ √3/2 வருது ஃபஸ்ட்டு காஸ் 30 டிகிரி இஸ் ரூட், அந்த ஃபஸ்ட்டு வேல்யூ எதுன்றது தான் பிரின்சிபல் வேல்யூ. இப்போ நிறையா வாட்டி அந்த இடத்துல √3/2 வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆங்கிளுக்கு √3/2 கிடைக்குதுன்னா தட் இஸ் கால்டு ஜென்ரல் சொல்யூஷன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூக்கு எது √3/2, ஃபார் எக்ஸாம்பிள் நான் √3/2 சொல்கிறேன். முதன்மை மதிப்பு காசுக்கு எது ஃபஸ்ட்டு 0 வருது, நிறைய இடத்துல அது 0 ஆகும். ஸோ எப்போ 0 வருது, 0ல் 1, அப்போ π/2ல் தான் 0. அப்போ காஸ் π/2, அப்போது 3π/2, 5π/2 எல்லா இடத்துலையுமே அது 0 தான். இந்த ஆல் பாசிபிள் வேல்யூஸும் அந்த சர்க்கிளில் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் ஜென்ரல் சொல்யூஷன். முதன்மை வேல்யூ ஃபஸ்ட்டு வேல்யூ அதுதான் பிரின்சிபல் வேல்யூ, பிரின்சிபல் சொல்யூஷன். தட் இஸ் கால்டு π/2. இந்த காசுக்கு சொன்னால் π/2, சைனுக்கு வந்து 0 வரும், டேனுக்கும் 0 வரும். சீக்கண்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சீக்கண்ட் π/2 வராது. ஏன்னா சீக்கண்ட் π/2 வந்து இன்ஃபினிட்டியாக மாறிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் காசுக்கு சொன்னேன். ஸோ பிரின்சிபல் வேல்யூனா முதன்மை மதிப்புன்றதை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா நிறைய இடத்துல அது 1/2 வரும், நிறைய இடத்துல √3/2. ஃபஸ்ட்டு எந்த வேல்யூ காஸ் 30 அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். அண்ட் பிரின்சிபல் சொல்யூஷன் இந்த இடத்துல வந்து ஃபங்க்ஷன் என்ன, அதோட பிரின்சிபல் டொமைன் ரேஞ்சு. ஸோ அதே போல் இன்வர்ஸுக்கு எப்படி மாறி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ டொமைன் டு ரேஞ்சு,
அதே போல் ரேஞ்சு டு டொமைன். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். இந்த எக்ஸப்ட் 0 என்ன அப்படின்னா சைன் 0 0, அது ரெசிப்ரோக்கல் எத்தனா கொசிகன் 0, அப்போ 1/0 இன்ஃபினிட்டி, அதான் இன்ஃபினிட்டி வரக்கூடாதனால எக்ஸப்ட் 0. அதே போல் காஸ் π/2 0, ரெசிப்ரோக்கல் எத்தனா சீக்கன் π/2, அப்போ 1/0 இன்ஃபினிட்டி, அதுக்காக தான் எக்ஸப்ட் π/2 போட்டிருக்கோம். அதே போல் அந்த ரேஞ்ச் வேல்யூ உங்களுக்கு மாறும். 0 அந்த வேல்யூ தவிர்த்து நம்ம எந்த வேல்யூ வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்கோம். அதே போல் தான் கோடான்ஜென்ட் அண்ட் காட் இன்வெர்ஸ். ஸோ இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் டொமைன் ரேஞ்சு. ஸோ அது மாதிரி இதை செட் ப்ராக்கெட்லேயும் நம்ம பிரித்து எழுதி காமிக்கலாம், எப்படியும் நம்ம சொல்லலாம். ஸோ இதை படித்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக ஒரு 5 மார்க் கேட்குது வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் இயர் போர்டு எக்ஸாம்லேயே சைன் அண்ட் சைன் இன்வெர்ஸ் நிறைய வாட்டி ஆஃப்லியில் கேட்டிருந்தாங்க. ஒரு வாட்டி அதே கொஸ்டின் திருப்பி போர்டு எக்ஸாம் வந்தது. இப்போ ரீசெண்டாக செப்டம்பர் எக்ஸாமில் கூட அதை கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த டயக்ராம் படிச்சிட்டிங்கன்னா கூட 4th சாப்டர்லேருந்து உங்களுக்கு ஒரு ஈஸியான கொஸ்டின் கிடைக்கிறதுக்கு 5 மார்க் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 4th சாப்டர் ரொம்ப ரொம்ப ஈஸி. அதில் 5 மார்க் வந்தால் உங்கள் லக்கு தான். வரலன்னா 2 மார்க் 3 மார்க் 1 மார்க் வரும். சப்போஸ் 5 மார்க்னால் இந்த டயக்ராம் வரதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.